சத்குருவே சரணம். திருமணத்தில் ராசி பொருத்தம் அப்படின்னாக்கா, பெண்ணினுடைய ராசியிலிருந்து ஆணினுடைய ராசி 6, 8, 12 இல்லாமல் 6க்கு மேல் இருந்தால் ரொம்ப சிறப்பு. 6, 8, 12 அந்த ராசிகள் சேர்த்து வைக்கக்கூடாது, அவர்களுக்குள்ள பிரிவினை வரும். மற்ற ராசிகள் ஓகே. நீங்களே பார்த்தீங்கன்னா 12 ராசிகள் தான் இருக்குது. அதில் 6வது ராசி, 8வது ராசி, 12வது ராசி இவைகள் கூடுமானவர்களை 12 கூட விட்டுடலாம். 6, 8 கூடவே கூடாது. அவர்களுக்குள்ள ஒத்துமை இருக்காது, வேற ஒன்றும் இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. 2 பேரும் எலியும் பூனையுமா இருப்பாங்க. ஒத்து போகாது. ஈகோ அதிகமாக இருக்கும். பிரச்சனைகள் தினந்தோறும் 2 பேருக்குள்ள சண்டை வரும். அப்புறம் எப்படி அவங்க சந்தோஷமாக வாழ்வாங்க? வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது இருக்கவே இருக்காது. இந்த ராசி பொருத்தம் சரியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நல்ல குடும்ப வாழ்க்கை, நல்ல குழந்தை பாக்கியம், வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னுக்கு வருவாங்க. கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு ஒத்துழைப்பாக இருந்து வாழ்க்கை சக்கரம் சிறப்பாக போகும். இதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்து சரியில்லை, இந்த ராசி பொருத்தம் இல்லை என்றாலும் கணவன் மனைவி பிரிஞ்சு வந்துடும். நிறைய ஜாதகங்கள் என்கிட்ட வந்திருக்கு. 2 பேரும் சின்ன வயசில் திருமணமாகி 6 மாதம், 3 மாதம், 1 மாதத்துலேயே பிரிஞ்சு போனவங்க. அப்புறம் அவர்களுக்கு புத்திமதி சொல்லி சில பரிகாரங்கள் சொல்லி அவங்க சேருவதற்கு நிறைய பேர் அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போயிடுறாங்க. பரவாயில்லன்னு இந்த கணவனும் விட்டுடுறாங்க. அப்படி விடக்கூடாது. வாழ்க்கை என்பது, திருமண வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான விஷயம். அந்த வாழ்க்கை பயணம் ரொம்ப தூரம் போகணும். பிற்காலத்தில் அப்பா அம்மா கூட வரமாட்டாங்க, மனைவி மட்டும்தான் கூட வருவான். ஆணுக்கு அந்த மனைவிக்கு கணவன் மட்டும்தான் கூட வருவாங்க. அவங்க அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரயில் சிறையிற மாதிரி இறங்கி போயிடுவாங்க. அவங்க மரணத்தை தழுவிடுவாங்க. கடைசியில் இருக்க பொழுது கணவன் மனைவி என்கின்ற இந்த 2 பேர் தான். இவங்க சேர்ந்து வாழும்பொழுது குழந்தைகள் இருக்கும். வாழ்க்கை என்பது ஒரு பல்கலைக்கழகம், கூட்டு குடும்பம் மாதிரி இருந்து இவருக்கு அவங்க சப்போர்ட்டா, அவங்களுக்கு இவங்க சப்போர்ட்டா, அப்படித்தான் வாழ்க்கை பயணம் இருக்கணும். அதனால் அந்த வாழ்க்கை பயணத்தில் சில பொருத்தங்கள் கவனமாக பாருங்கள். காரு தராங்க, பங்களா தராங்க, நிறைய சம்பளம் இருக்குது அப்படின்ட்டு இந்த ஜாதகத்தில் உள்ள பொருத்தங்களை கொஞ்சம் விட்டுடாதீங்க. நோ காம்ப்ரமைஸ். அதில் காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. எப்படியாவது உங்கள் பொண்ணுக்கோ உங்கள் பையனுக்கோ இந்த பொருத்தங்கள் உள்ள பிள்ளைகளை பார்த்து சேர்த்து வைங்க. அப்போ அவங்க சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆனந்தமாக வாழ்வாங்க. அதை நீங்கள் கண்குளர பார்க்கலாம். அப்படி யாராவது பிரிந்து விட்டால் அதை எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதற்குரிய சிறப்பு பரிகாரம் சொல்கிறேன். திரும்ப அவர்களை மீண்டும் சேர்த்து அவர்களை நல்லபடியாக வாழ வைக்கணும். அதுதான் பெற்றோர்களுடைய அற்புதமான கடமை. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம்.